தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்ஸ் எண்ட்ஸ் வித் ஆஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்புலையுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு காம்ப்ளிகேட்டடான லவ் ஸ்டோரியை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ட்ரையாங்குலர் பேஸ்டு லவ் ஸ்டோரியில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே கதாநாயகி லில்லியை காட்டுறாங்க. இவங்களுடைய அப்பா பார்த்திங்கன்னா இறந்து போயிருப்பார். அதற்கான செர்மனியில் இவங்கள பேச சொல்லியிருப்பாங்க. இவங்களால ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. இவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, இவங்க ப்ரெசண்ட்டாக ஒரு இடத்துல ஃப்ளவர் ஷாப் வச்சுருப்பாங்க. அதே பில்டிங்கில் இருக்கக்கூடிய நியூரோ சர்ஜன் ரயல் மேலே ஒரு அட்ராக்ஷனில் இருப்பாங்க. லில்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லாங் லைஃப் ரிலேஷன்ஷிப்பை விரும்பக்கூடிய ஒரு ஆள். ஆனால் ரயலை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பை விரும்பக்கூடிய ஒரு ஆள். ஒரு கட்டத்தில் ரயல் லில்லியோட ஒரு சீரியஸான லாங் லைஃப் ரிலேஷன்ஷிப் வாழலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, லில்லியுடைய பாஸ்ட் லவர் அட்லஸை பார்த்திங்கன்னா லில்லி சந்திப்பாங்க. இந்த பாஸ்ட் லவர் அட்லஸை சந்தித்ததுக்கப்புறம் லில்லிக்கும் ரயலுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது, அந்த பாஸ்ட் லவ்வரால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, கடைசியில் யார் கூட இவங்க சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இட்ஸ் எண்ட் வித் அஸ். இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய கதாநாயகி லில்லி கேரக்டரை டிசைன் பண்ண விதம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதே போல் தன்னுடைய பாஸ்ட் அவளால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதனால் அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்றது இந்த படத்தில் ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அதே போல் ரொமான்டிக் மூமெண்ட்ஸ் ஆகட்டும், சின்ன சின்ன ஃபீல் குட்ஸ் மூமெண்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே ரசிக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. குறிப்பாக படத்தினுடைய கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பாங்க. அதே போல் கதாநாயகி இந்த படத்தில்